நாட்டையே உலுக்கியுள்ள மேற்கு வங்க மாநில ரயில் விபத்தில் பலி எண்ணிக்கை 15 எட்டியுள்ள நிலையில் விபத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த ஆண்டு இதே மாதத்தில் ஒடிசாவில் அரங்கேறிய கோர ரயில் விபத்தின் வடுக்களே இன்றளவும் மறையாமல் இருக்க அடுத்தடுத்த ரயில் விபத்துகள் நடுங்க செய்து வருகின்றன. அந்த வகையில் மேற்கு வங்கத்தில் ஏற்பட்டுள்ள ரயில் விபத்து அனைவரின் மனதையும் ரணமாக்கியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் நியூ ஜல்பைகுரி பகுதியிலிருந்து சியால்டா பகுதியை நோக்கி கஞ்சன்ஜங்கா பயணிகள் விரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது. அப்போது சரியாக 8:45 மணியளவில் டார்ஜிலிங் மாவட்டம் ரங்காபாணி பகுதியில் வேகமாக வந்த சரக்கு ரயில் கஞ்சன்ஜங்கா ரயிலின் பின்பகுதியில் பயங்கரமாக மோதியது. இதில் கஞ்சன்ஜங்கா ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரள, ஒரு பெட்டி முழுவதுமாக நொறுங்கி கிடந்த கோர காட்சிகள் மனதை பதைபதைக்க செய்தன. இதில் 2 பெட்டிகள் லக்கேஜ் பெட்டிகள் என்றும் மற்றொன்று பாதுகாப்பாளரின் பெட்டி என்றும் கூறப்படுகிறது. மற்றொரு புறம் சரக்கு ரயிலின் பல பெட்டிகள் தண்டவாளத்தை கடந்து தூக்கி வீசப்பட்டு கிடந்ததோடு பயணிகள் ரயிலின் ஒரு பெட்டி சரக்கு ரயிலின் மீது நின்று கொண்டிருந்தது விபத்தின் கோரத்தை கண்முன் காட்டியது. விபத்திற்கு முக்கிய காரணம் சரக்கு ரயில்தான் என கூறப்படும் நிலையில் சரக்கு ரயில் சிக்னலில் நிற்காமல் சென்றது தெரிய வந்துள்ளது. இதில் சிக்னலில் நிற்காமல் சென்ற சரக்கு ரயிலின் ஓட்டுநர் மற்றும் உதவி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியானதோடு கஞ்சன்ஜங்கா ரயிலில் இருந்த பாதுகாப்பாளரும் உயிரிழந்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்து குறித்து தகவல் அறிந்து மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். சிதைந்து கிடந்த ரயில் பெட்டிகளில் சிக்கியுள்ள பயணிகளை மீட்கும் பணியை தீவிரப்படுத்தினர். இதில் இடிபாடுகளிலிருந்து ஏராளமானோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாயும், லேசான காயத்துடன் தப்பியவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் கவாச் கருவி இருந்திருந்தால் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்குமா, சரக்கு ரயிலில் கவாச் கருவி பொருத்தப்பட்டிருந்ததா என கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் விபத்திற்கு முழுக்க மனித தவறுகளே காரணம் என்றும் மேற்கு வங்கத்தில் கவாச் கருவி பொருத்த திட்டமிட்டு வருவதாகவும் ரயில்வே வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜெயவர்மா சின்ஹா கூறியுள்ளார். விபத்து பகுதியில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இதுபோன்ற துயரங்கள் இனியும் நிகழாமல் இருக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சோகம் ததும்ப கோரிக்கை விடுக்கின்றனர் பொதுமக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.